மேடையில் அமர்ந்திருக்கும் என் அன்பான சேட்டா ஜாய் அவர்களுக்கும், ஜாய் ஃபவுண்டேஷன் தலைவி திருமதி ஜாய் அவர்களுக்கும், பத்மபூஷன் ஐயா நல்லியா சார் அவருக்கும், அண்ட் இந்தியன் ஆப்ரேஷன்ஸை பார்த்துட்ருக்க மிஸ்டர் தாமஸ் அவர்களுக்கும், முக்கியமாக மேடம் பாரதி பாஸ்கர் மேடம் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்க கல்யாணமாலை சார் அவர்களுக்கும், என்னோட அங்கமாக இருக்க இப்போது புதுசாக ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுலேருந்து என்னுடைய ஃபேமிலி இங்கே வந்திருக்காங்க. முக்கியமாக கதிரேசன் சார், 5 ஸ்டார் கதிரேசன் சார் அவர்களுக்கும், என்னோட சகோதரர் திரு ஆர்கே சார் அவர்களுக்கும், அவரோட துணைவர்களுக்கும், மேடம் உங்களை எப்படி சொல்லலாம் உங்களுக்கும், அண்ட் என்னுடைய டைரக்டர் திரு சரண் சார் அவர்களுக்கும், மயங்கோபி சார் அவர்களுக்கும், ஒரு அழகான ஒரு நடிகர் உங்களுக்கும், அண்ட் ஜாய் சார் நாளே ஜாய் சார் மட்டும் இல்லை, அவருடைய அடியில் இருக்க ஒவ்வொருத்தருமே ஜாய் என்றாலே நீங்கள் தான், பீப்புள் ஹூ ஒர்க் அண்டர் ஹிம், உங்களுக்கும், அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் த 18th பர்த்டே ஆஃப் த சென்னை ஷோரூம். ரொம்ப ஸ்பெஷலான நாள். இது ஸ்பெஷலான நாளில் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்குது, வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு. கல்யாணம் பண்ணிப்பாருன்னா திரும்பி நம்ம ஜாய்கிட்ட தான் வரும், அது எல்லாம் தெரிஞ்சோம். கல்யாணம் பண்ணும்போது என்ன நகை எல்லாம் சொல்லிட்டு ஜாய்கிட்ட தான் வரும். பட் வீடு கட்டிப்பாருன்னா அதுக்கும் இப்போ வந்து ஜாய் ஃபவுண்டேஷன்லேருந்து, ஜாய் ஹோம்ஸ்லேருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு வீடு இருக்காத நிலம் இருக்காதுன்னு சொல்கிற ஒரு 50 குடும்பங்களுக்கு ஒரு தரமான ஒரு அருமையான ஒரு வீடை கொடுத்து, எனக்கும் ஒரு வீடு இருக்குன்னு சொல்கிறது வந்து, இப்போ ஒரு நல்ல லைன் சொன்னாங்க, அதான் வீடு என்பது ஒரு ப்ரிவிலேஜ் கிடையாது, வீடு என்பது ஒரு ரைட்டுன்னு. ஸோ அவங்களுக்கும் எனக்கு வீடு இருக்குன்னு ரைட்டை கொடுத்ததுக்கு முதல்ல திரு ஜாய் சாருக்கும் அவர் துணையார் திரு ஜுவாலிக்கும் நிறைய நன்றிகளும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 50 குடும்பங்கள் வந்து எனக்கும் ஒரு வீடு சொல்லியிருக்குன்னு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அண்ட் நம்ம எல்லாருமே பார்த்தோம், அதாவது ஜாய் ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா வீடு மட்டும் இல்லாமல் கேன்சர் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், மக்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ ரொம்ப அருமையாக எவ்வளோ தூரம் அது அவன் சாதாரண இந்த கையில் வாங்கி இந்த கை தர்றது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே காமிச்சது ஜஸ்ட் கொஞ்சம் தான். ஏராளமான நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த ஜாய் ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு பொது மக்களுக்கு ஒரு சேவையாக செஞ்சு அதை எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். எப்பயுமே நான் எல்லா ஃபங்க்ஷனும் சொல்கிறது வந்து, ஜாய் சேட்டா வந்து ஹீ இஸ் அ விஷனரி, ஹீ இஸ் அன் எக்ஸாம்பிள். அதாவது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து காமிப்போம், இப்போ இவர் மாதிரி வரணும் அவர் மாதிரி வரணும்னு. இன்றைக்கி வந்து ஜாய் சார் அது மாதிரி இருக்கார். அதாவது ஒரு தனித்தனிமையாக வந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கி ஒரு எம்பையரை கட்டி, இப்போ அவர் மட்டும் ஜாலியாக இல்லாமல் அவரோட குடும்பம் மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப் மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் திரும்பி கொடுக்குறது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ திரு ஜேட்டா, தேங்க்யூ, இட்ஸ் வண்டர்ஃபுல். அண்ட் இது ஜஸ்ட் அ ஸ்டார்ட் தான், ஜஸ்ட் அ ஸ்டார்ட். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்டையர் இந்தியாவிலே வந்து ஜாய் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பேர், அதாவது நம்மளுக்கு வந்து சந்தோஷம்னு என்ன சொல்லுவோம், வாழ்க்கையில் என்ன வேணும், சந்தோஷம் வேணும்னு சொல்லுவோம். அந்த சந்தோஷமே இவர் மூலிமா ஒரு நினைக்கும் போது இட்ஸ் அகெயின் ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ சேட்டா. ஸோ ஐ விஷ் யூ அந்த காடோட எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் நம்ம ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே ஜாய்லகா ஸ்டோர் வேறு சார் ஒவ்வொரு ஸ்டாஃப்மே எல்லாருக்கும் வந்து ஆல் ய பிளெஸிங் ஷுட் ஃப்ரம் காட் ஷுட் பி பிளெஸ்ட் அப்பான் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ். காட் பிளெஸ் யூ. ரொம்ப அழகாக வந்து பேச நம்மளுடைய ஆக்டர் பிரசாந்த் அவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக மேடைக்கு அழைக்க போன ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்கே கைண்ட்லி ஸ்பீக் ஃபியூ வேர்ட்ஸ். திரு ஜாய் சார் அவர்களே, மேடம் ஜாலி அவர்களே, நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே,
பாரதி பாஸ்கர் அவர்களே, பிரசாந்த் அவர்களே, கல்யாணமாலை அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளரும் ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டருமான 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களே, தயாரிப்பாளர் சம்பத் அவர்களே, டைரக்டர் சரண் அவர்களே, அவரும் படம் எடுத்திருக்காரு, நடிகர் தயாரிப்பாளர் ஆர்.கே. சுரேஷ் அவர்களே, தேவயானி அவர்களே மற்றும் இங்கே குழுமியிருக்கும் அனைத்து டிக்னிட்டரிஸ்க்கும் 50 வீடுகளை வாங்கப் போகும் அதிர்ஷ்டசாலிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஜாய் வந்து ஒரு விஷனரி. அவர் ஒரு புக்கு எழுதினார், அவருடைய சுயசரிதை தங்க மகன். அதை நாங்கள் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணோம். அவர் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி இந்த லெவலுக்கு வந்திருக்காருன்றது அந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதில் வந்து அவர் எவ்வளோ சிரமப்பட்டார் வாழ்க்கையில். இங்கேருந்து துபாய்க்கு போய் அங்கே எவ்வளோ அந்த டைம்லேயும் ஒரு சின்ன வார் இருந்தது, அதிலெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகி திரும்பி வந்து இன்றைக்கி இந்த நிலைமையில் இவ்வளோ பெரிய நிலைமை. அதாவது உலகத்தில் 200 ஸ்டோர் ரூம்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. இங்கே தமிழ்நாடு, இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையும் ஜெயலலிதா ஸ்டோர் இருக்குது. அதை வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்க. அது எப்படி நடத்துகிறாங்கன்னா, இன்றைக்கி அந்த காலத்தில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டோர் ரூம் இருக்கும். அப்போ தான் போய் நம்ம தங்க நகை வாங்க முடியும். அதை வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு 10,000, 20,000, 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் பண்ணி அதில் வந்து எல்லா வித வெரைட்டிஸும் நகை கொண்டாந்து மக்களுக்கு மலிவான விலையில் கிடைக்கணுங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி எல்லா வெரைட்டிஸும் வேர்ல்டில் இருக்கிற அவ்வளோ ஜுவல்லரியுடைய செலெக்ஷனை கொண்டாந்து ஒவ்வொரு ஷோரூம்லேயும் அவங்க ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே ட்ரெயின் பண்ணி எப்படி கஸ்டமர்ஸை ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி அவர் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறதில்ல, என்னுடைய பார்ட்னர்ஸ் தான் சொல்லுவார். அவங்களுக்கு தங்க இடம், சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி போனஸ் கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப அழகாக பாதுகாத்துட்டு வராரு. இது சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அவங்க அப்பா வந்து சொத்தை பிரிக்கும்போது, உயிர் எழுதும்போது ஒரு பகுதியை வந்து அனாதை இல்லங்களுக்கும் சோஷியல் சர்வீஸ்க்காக எழுதி வச்சார். அதே பாணியில் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய லெவலுக்கு போனாலும் மக்களுக்கு உபயோகரமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை செய்துட்டு வராரு. 2015-16 சென்னையில் வந்து புயல் அடித்து பின்னி நிறுத்திருந்த டைமில் இப்போது வந்து வெள்ள நிவாரண நிதிக்காக அன்றைக்கு இருந்த மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் 2 கோடி ரூபாய் கொடுத்து வெள்ள நிவாரண நிதி ஏற்பாடு செய்தார்கள். இதை யாரும் மறக்க முடியாது. அது மாதிரி தொடர்ந்து பல விஷயங்களை பண்ணிட்டு வராரு. இன்றைக்கி வந்து 200 ஷோரூம் மட்டும் இல்லை, 119 ட்ரைபல்ஸ்க்கு ஒரு வில்லேஜே கட்டுறாரு. 119 வில்லேஜஸ், கிராமங்கள். இன்றைக்கி இங்கே வந்து ஒரு 50 பேருக்கு வீடுகள் கொடுக்குறாரு. வீடு வந்து சொந்த வீடு இல்லைன்னு இயக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை போல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி அதான் அவர்கிட்ட வந்து வசதி இல்லாதவங்க வந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க கேட்டால் அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். இன்றைக்கி 50 வீடுகளுக்கு சாய்வாக போகிற பாக்கியசாலிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வீடுங்கிறது ஒரு வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதம் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து இங்கே பேச வைத்ததற்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ வெரி மச் சார். நம்மளுடைய தங்க மகன் பற்றி ரொம்ப அழகாக மயன் கோபி அவர்களே, மன்னிக்கணும் மறந்துட்டேன். ஆக்டர் வசந்த் அவர்களே, சந்தோஷ், வணக்கம் சார். உங்கள் சார்பாக நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து இன்வைட் பண்ணிட்டோம் சார். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக நம்ம ஜாய்